இல்ல இது வரைக்கும் யாரும் சொல்லாத செய்தியை சொல்றாங்க. காடு வெட்டி குரு எப்படி மருத்துவ கொலை செய்யப்பட்டாரோ அதே நிலைக்கு மருத்துவர் ஐயா தள்ளப்படுவார் வெகு விரைவில் சொன்னார். அந்த காலங்கள் ரொம்ப வெகு விரைவில் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மருத்துவர் அன்புமணி பொண்டாட்டி சௌமியாவும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்து செயல்படுத்துவாங்க. இது இன்னைக்கு இல்லை. நீங்க நான் சொன்னது முன்னாடி இப்ப நிறைய தொலைக்காட்சியில நான் பேசுறத வந்து கீழே நிறைய கமாண்ட்ல கண்ணாமலாம் பேசுறாங்க. காடு வெட்டியாருக்கு இந்த செய்தி போட்டது இந்த கமாண்ட் எல்லாம் பேசினாங்க. பிறகு நான் சொன்னதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது போல இந்த செய்தியை அவங்க ஒரு டீம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது பேசுனா இவங்களை தொடர்ந்து கண்ணாமலான்னு வையணும், ஒரு பாயலா கொடுத்து வையத்துக்கு நிறைய ஆள் வச்சிருக்காங்க. அந்த பூச்சாண்டிக்கும் பயத்துக்கும் பயந்தவங்க எல்லாம் இந்த மண்ணில பிறந்தவங்க இல்லை. இவரை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டோம் நம்ம. அதனால இந்த சம்பவத்தை அவங்க 2 பேரும் செய்வாங்க. அவரை யாரும் ஓரம் கட்ட முடியாது. அவர் தான் எல்லாரும் ஓரம் கட்டிட்டு இருந்தாரு. இன்றைய காலகட்ட சூழ்நிலையில அவரோட முதுமையை மனதில் கருதி அவரை எப்படியாவது ஓரம் கட்டிட்டு தான் முன்னாடி வரணும்னு நினைக்கிறார். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் கால்படாத கிராமங்கள் கிடையாது. அது ஊராட்சியா இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், மாநகராட்சியா இருக்கட்டும், குக்கிராமமா இருக்கட்டும், ஒரு ஒடுக்கப்பட்ட சேரி தெருவா இருக்கட்டும். ஆனா மற்ற யாருக்கும் அந்த கட்சியில இந்த ஒரு உழைக்கும் தன்மையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அன்புமணியை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கை கொடுத்தா கூட திருப்பி அவர் கையில கொஞ்சம் அந்த தொடைகளை ஊற்றி கைவிட்டு அந்தாண்ட போடுவார். ராமதாஸ் அப்படி இல்லை. ஒரு சேரிக்குள்ள போனாலும் இந்த தெருவில் நாய் போலாண்டா நரி போலாண்டா இந்த போனம் போகக்கூடாதான்னு சொல்லி தோல்ல தூக்குனவர் அவர். அந்த வீட்டில் உட்கார்ந்து வருவார். ஒருத்தர் கஷ்டங்களையும் அனுபவிச்சு வருவார். இடையில அவரோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் மற்ற அழுத்தத்தின் காரணமாகவும் அவங்களோட பாதைகள் கொஞ்சம் மாறின சூழ்நிலைலாம் போய் இன்னைக்கு தான் மக்களுக்காகவும் தான் ஆரம்பிச்ச கட்சிக்காகவும் தான் உழைச்ச அந்த உழைப்புக்காகவும் நான் திருப்பி உண்மையா வரண்டு வர்றார். அதனால அவரை சார்ந்து ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியோட இல்லை, இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆள் போட்டாரு அன்புமணி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆள் போட்டு அவங்க போனெல்லாம் கொடுக்குறாரு. அப்பாடா நான் கூப்பிட்டு பேசிட்டேன், நீங்க யாரும் அங்க வரக்கூடாது. அப்பாடா நான் பேசிட்டேன், அது குடும்ப பிரச்சனை, நான் பேசிட்டேன், எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லை, நீங்க யாரும் அங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அறிவுறுத்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன எவ்வளவு காலத்துக்கு இருந்துருவாரு அவரு. பிறகு என்கிட்ட தான் நீ வரணும், உங்க விட்டுருவோம் ஒண்ணு ஓ சொல்றதுக்கு வீட்டுக்கு போ. ஆனா வந்த காரை 100க்கு மேற்பட்ட காரை திருப்பி விட்டாங்க. அதுல ஒரு 40 மாடல்ஸ்லாம் திருப்பி விட்டாங்க. இது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை இதுதான். அதனால அவதான் என்ன சொல்றேன்னா அவர் இழந்ததெல்லாம் மீண்டி திருப்பி கூப்பிடுறாரு. தன்னால யாரு வந்து மன வருத்தத்துல இருக்காங்களோ, ஒன்றும் உழைச்சிட்டு பலன் இல்லாம இருக்காங்களோ, மன குமுறல் இருக்காங்களோ, அவங்க எல்லாம் கூப்பிட்டு நான் முன்பு பண்ண தவறா கூட இருக்கலாம், இன்னைக்கு காடு வெட்டி குருன்னு ஒருத்தர் இருந்தா என் மேல எவனா கையை வைக்க முடியுமா, என் பொண்டாட்டி எப்படி பேச முடியுமா, அவரோட சாவுக்கு யார் காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் மறைமுகமாக சொல்லியிருக்கேன். அதனால நான் இனி இருக்கும் காலத்தோட உங்களோட நான் வாழ்ந்துட்டு போறேன். குடும்பம் சொந்த பந்தெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் நான் உழைச்ச கட்சிக்காகவும் இந்த சமுதாய மக்களுக்காகவும் என்னை நேசிக்கிறதுனால வாழ்ந்துட்டு போறாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அவர். அதை தெளிவா மேடையில பேசுறாரு. உங்களை பத்திரிகையாளர் பகிர்றாரு. அதை மறைமுகமா சொல்றாரு. காடுவெட்டியோட குரு காடுவெட்டியோட குருவோட கொலை வந்து சாவு இல்லை, அது கொலை, மருத்துவ கொலை. அன்னைக்கு விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு காடுவெட்டியார் வர்றப்ப ஒரு நெஞ்சு அடைப்பு ஏற்பட்டு வண்டியில சாயிறாரு. திருப்பி ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்னோட நிலை ரொம்ப மோசமா இருக்கு, நான் ஐயாவை பார்க்கணும், மறுநாள் காலையில் ஐயாவை போய் பார்க்குறாரு. ஐயா என்னை வந்து நான் நுரையீரல் ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு உடம்புநிலை சரியா இல்லை அப்படின்னு சொல்றப்ப சிங்கப்பூர் போனுங்கிறாரு. சிங்கப்பூர் போற அளவுக்கு உன்ட்ட பணம் இருக்கா குடும்பம் கேட்கிறாரு. யதார்த்தமா கேட்கிறாரு. இவர் கோச்சிட்டு வண்டி எடுத்து உடனே வந்துட்டார். அதுக்கு தேவையான பணங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மற்ற எல்லா அதுக்கு தேவையான ஆவணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவரை வந்து கூப்பிட வராங்க. அப்போதான் அன்புமணி ராமதாஸ் உள்ள வர்றார். அன்புமணி ராமதாஸ் அன்புமணி உள்ள வர்றார். உள்ள வந்து உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை இதெல்லாம், அவங்க பார்த்துப்பாங்க, அதில் நீ தலையிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போதான் அவரு இங்க இருந்து சிங்கப்பூர் பயணம் தடுக்கப்படுது. அங்க முதல் முற்றுப்புள்ளி அந்த கொலைக்கு ஆரம்பிக்கப்படுது, புள்ளி வைக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத மனதார வந்து மருத்துவர் ஐயா ஏத்துக்கவே இல்லை. அவரோட அனுமதி இல்லாம கை கட்டி வாய் பொத்தி, கண் இருந்தும் குருடாய், காது இருந்தும் செவிடாய், வாய் இருந்தும் ஊமையாய் அன்னைக்கு இருந்தார். இன்னைக்கு வாய் துறக்கிறார்.
கண்ணாலே பேசுறாரு. உண்மையும் கூட தான் அது. உண்மையும் அதுல வந்து மறுக்க அதை வளர்த்த கடை மாறல பாயும்பாங்கல்ல, அந்த சூழ்நிலை இப்ப அவங்களே சொல்றாங்கல்ல. அவரை உட்கார வச்சு அவங்க எல்லாம் பின்னாடியில செஞ்சாங்க. செஞ்சுட்டு எல்லா பேரும் அவர் தலையில போட்டாங்க. எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு முழு பொறுப்பு நான் தான். வந்திருக்க நீங்க எல்லாம் என்ன நம்பிதான் வரீங்க, பொறுப்பாளி நான் மட்டும்தான், உங்களுக்கு வேற பொறுப்பு வராது. அந்த மாதிரி அந்த இடத்துல முக்கியமா இருக்கிறவங்களோட பொறுப்பு அவங்க தலைதான் வரணும். அதனால அவர் பேரை வச்சு பின்னாடி அந்த இயக்கம் எல்லாம் செஞ்சுது. ஆனா அதுல வேற என்ன, அன்புமணி வந்ததுக்கு பிறகுதாங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு அன்புமணி உள்ள என்னைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து இந்த கட்சி 2 3 4 உடைஞ்சி அப்படி அப்படியே சிதலா பிரிஞ்சுது. இதை மறக்க முடியாது யாரும். இப்போதைக்கு வந்து ஐயா தேர்தலில் என்ன மாதிரி முடிவு எடுப்பாரு, இவங்களுக்கு வந்து அனுமதி நினைப்பாரா, பிரிஞ்சே இருப்பாங்களா, எப்படி இருக்கணும்? அதை பொறுத்த வரைக்கும் தெளிவா நமக்கு பதில் சொல்றது தெரியலங்கிறதோட அவங்க ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலையில இப்ப யாரும் இல்லை. இந்த காலகட்டங்கள்ல அதுக்கான நேரமும் சூழ்நிலை வந்து இல்லை. இது ரொம்ப பதட்டமான சூழ்நிலையா போயிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கான பதில நான் பிறகு சொல்றேன். ஐயா எடுக்கிற முடிவுதான். ஆமாமா, கட்சிக்கு தலைவர் ஐயா, மருத்துவ ஐயா தான் கட்சிக்கு தலைவர். அவர் சொல்றதுதான் எல்லாம் கேட்டாகணும். அவர் சொல்றதான் கேட்டாகணும். அவரோட பேர்ல தான் எல்லாம் இருக்கு. இவங்கள வேணா போன போயிட்டு இருக்கணும். அவங்க யாருங்க இப்ப அவர் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை இந்த மாதிரி உட்காந்து கொடுத்து கோர்ட்ல போட்டு, இப்ப இளையராஜா சொல்றீங்களா என்னோட பாட்டை யாரும் பாடக்கூடாதுன்னு, என்னோட டீமை யாரும் திருடக்கூடாது, என் பாட்டை யாரும் பாடக்கூடாது, என் பேரை கூட நீ எந்த மேடையிலும் உச்சரிக்க கூடாதுன்னு வச்சுக்கீங்க, அது விஷயம் வேற மாதிரியா போடும். அன்புமணி ராமதாஸ் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், யாரும் இல்லை ஐயாவுக்கு இனிமே குருவை போல ஒருத்தவங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். 1000 குருக்கள் அவர் உருவாக்கி போயிட்டு விட்டுருக்காரு. அவர் உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போனாலும் அங்கதான் இருக்கு. இவர் சொன்னா செய்யறதுக்கு தயாரா நிறைய பேர் இருக்காங்க. அது நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, விரைவில் நடந்தாலும் நடந்துடும். அப்படி ஒரு பாமகவுக்கு ஆதரவா செயல்படுதோ இல்லையோ, மருத்துவர் ஐயாவுக்காக செயல்படும். நான் கட்சி உள்ள வரல, ஐயாவோட தனிப்பட்ட அபிமானியம் தான். அவரால் வந்து மன ரீதியா நான் அவரை ஏற்றுக்கொண்டவன் தான்.